தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக கஞ்சா விற்பனையே இல்லை, கஞ்சா பயிரிடப்படுவதும் இல்லை. திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் எங்கள் மீது பழி சொல்ல வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பொய்யான தகவலை சொல்லி இருக்கிறார்கள் என்று மா. சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை நடைபெறவில்லையா, அல்லது கஞ்சா பயிரிடுவது ஒட்டுமொத்தமாக அறவே இல்லையா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது, குறிப்பிட்ட ஒரு தமிழ்நாட்டின் மருத்துவமனையில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கஞ்சா பயிர் வளர்ந்திருந்ததை கண்டுபிடித்து அதை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் அந்த மருத்துவமனை வளாகத்தில் கஞ்சா செடியை கொண்டு போய் வைத்தவர் யார்? இதை குறித்து நாம் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் அதை குறித்து சிலர் கேள்வி கேட்ட பொழுது, அது ஒருவேளை தற்செயலாக வளர்ந்திருக்கக்கூடும், அல்லது யாராவது சில விசமிகள் அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கஞ்சா செடியை கொண்டு போய் அவர்கள் அங்கு வளர்த்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்துக்களை மா. சுப்பிரமணியம் எடுத்து வைக்கிறார். உண்மையிலே சில விசமிகள் தான் அந்த கஞ்சா செடிகளை அங்கு போய் பயிரிட்டாரா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது, அது குறித்து ஆய்வு செய்கின்ற பொழுது பல உண்மைகள் தெரியும் என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள் சிரித்தபடி. அப்படி என்றால் அதற்குள் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு தமிழகத்தில் போதைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக மதுபான கடைகளை எல்லாம் அவர் குறைத்து கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது 6500 மதுபான கடைகள் இருந்தன. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு ஏறியவுடன் 500 மதுபான கடைகளை நாங்கள் குறைத்து 6000ஆக மாற்றி இருக்கிறோம். எனவே போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய களமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மா. சுப்பிரமணியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 6500 மதுபான கடைகள் இருந்த அதே கோணத்தில் இவர்கள் 500 கடைகளை குறைத்தோம் என்று காட்டிவிட்டு, விற்பனையாகாத இடங்களில் இருந்த 500 கடைகளை குறைத்துவிட்டு அதிகம் விற்பனையாகும் இடங்களில் 300 கடைகளை அதிகம் திறந்திருக்கிறார்கள் என்பது எப்படி போதையில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் எடுத்த முயற்சி என்று நம்மால் கணிக்க முடியும். அதுபோல தூத்துக்குடியில் ஒரு திமுக கவுன்சிலருடைய மகன் கஞ்சா வைத்திருந்தான் என்கின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டான். அப்படி என்றால் அவனுடைய கையில் கஞ்சா எங்கிருந்து வந்தது? யார் அவனுக்கு கஞ்சா கொடுத்தது? அந்த கஞ்சாவை பெற்றுக்கொண்ட அவன் யார் யாருக்கு விற்பனை செய்தான்? இவைகளை குறித்து அரசு ஒரு தெளிவான ஆய்வு செய்து அல்லது விசாரணை செய்து ஒரு வெள்ள அறிக்கையை வெளியிடுமா என்றால் அது கேள்விக்கணையான ஒன்று. அதுபோல கோவையிலே ஒரு கல்லூரிக்குள் போய் சோதனை செய்யப்படுகின்றது. அந்த கல்லூரியில் கஞ்சாவின் நடமாட்டம் அதிகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்றன. அப்படி என்றால் கல்லூரிக்குள் கஞ்சா எப்படி சென்றது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. உடனடியாக அரசு சார்பில் ஒரு விடயத்தை எடுத்து வைப்பார்கள். அதாவது தமிழகத்தில் கஞ்சா விளைச்சலே இல்லை. கஞ்சா ஆந்திரா, ஒரிசா போன்ற மாநிலங்களில் பெருவாரியாக விளைச்சல் விளைய செய்யப்படுகிறது. அங்கிருந்து விசமிகள் தமிழ்நாட்டிற்கு அதை விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் முடிந்த அளவு அதை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதையும் மீறி சில இடங்களில் கஞ்சா விற்பனைக்கான களங்கள் அமைந்து விடுகிறது என்கின்ற ஒரு கருத்தை அரசு சார்பில் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் சைலேந்திர பாபு அவர்கள் கஞ்சா வேட்டை என்கின்ற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர்கள் கஞ்சாவை மையப்படுத்திய களங்களை அவர் ஆய்வு செய்து அதற்கான வேட்டையை ஆரம்பித்த பொழுது 5235 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்படி என்றால் 5235 பேர் கஞ்சாவை விற்பனை செய்யக்கூடிய களங்களை எடுத்திருந்தார்கள் என்பது பதிவு. அதில் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் அளவீடு எவ்வளவு என்றால் 13,000 கிலோ கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டன என்பது அப்பொழுது பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தன. அதுபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சிறுவன் கஞ்சா போதையில் பதிவாளர் ஒருவரை
தன் கையில் வைத்திருந்த அருவாள் மூலம் அவரை வெட்டுவதற்காக முயற்சி செய்த சம்பவமும், தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்திய நிகழ்வும் இவர்களுடைய ஆட்சியில்தான் அரங்கேறியது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. மது, கஞ்சா போன்றவற்றில் தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இந்திய சமூக நலத்துறை எடுத்து வைக்கிறது. 90 லட்சம் பேர் போதைக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. இந்த 90 லட்சம் பேர் இன்னும் சிறிது காலத்திற்குள் 1.5 கோடியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் பதிவு. அப்படியென்றால் இவர்கள் எந்த கோணத்தில் இதை போதையில்லாத தமிழகமாக மாற்றுவோம் என்று எடுத்து வைப்பதற்கு விளைகிறார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் போதைக்குள் தமிழ் இளைஞர்களை கொன்று சென்று அவர்களை அழிப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு மார்பு தட்டிக் கொள்கிறது இன்றைய ஆட்சியாளர்கள், நாங்கள் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கி விட்டோம் என்று. நீங்கள் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கி இருந்தால் 90 லட்சம் பேர் இன்று போதைக்குள் சிக்கிக்கொண்டு இருப்பதற்கான ஒரு களமாக அது அமைந்திருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் இன்னும் பல இடங்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, அதாவது குறிப்பாக மலை சார்ந்த பிரதேசங்களில் கஞ்சாவின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மலை சார்ந்த கிராமங்களில் கஞ்சாவின் பரிமாற்றம் மிக அதிகமாக இருக்கிற புழக்கத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது மலையின் மேல்முகட்டை கை நீட்டி காட்டக்கூடிய களங்களும் இருக்கிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறது. தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சரிடம் ஒரு தொலைக்காட்சியை சார்ந்தவர் அல்லது ஒரு வலையொலியை சார்ந்தவர்கள் அவரிடம் சிறப்பு பேட்டி எடுக்கின்றார்கள். அப்படி சிறப்பு பேட்டி எடுக்கக்கூடிய சூழலில் அவர் குறிப்பிடுகின்ற விடயம், எங்களை பொறுத்தமட்டில் கஞ்சா தமிழகத்தில் இருக்கக்கூடாது அல்லது போதை இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் என்று நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லிவிட்டோம். எங்கள் முதல்வரும் அதை விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் எங்காவது ஒரு கஞ்சா வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்வீர்கள் என்றால் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆங்காங்கு கஞ்சாவின் நடமாட்டம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதை தடுப்பதற்கான களங்களை அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் மலை பிரதேசங்களை மையப்படுத்திய பகுதிகளில் கஞ்சா என்கின்ற வார்த்தை வேறொரு கோணத்தில் எதிரொலித்து கொண்டு இருக்கிறது என்றும், குறிப்பிட்ட பகுதிகளில் அவைகள் தென்றலோடு கதை பேசிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் அரசு புரசலாக செவிவழி செய்தியாக தமிழகத்தில் உலவிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் சுகாதாரத்துறை அமைச்சர் உணர வேண்டும் என்பது இங்குள்ள பதிவு. போதையில்லாத மாநிலமாக தமிழகம் மாறுவதற்கான களத்தை திமுக கொண்டு வருமா என்றால் அது ஒரு கதை கிராமங்களில் சொல்லுவார்கள், தலைகீழாக நின்றாலும் நடைபெறாத ஒரு விடயம் என்று. ஏறக்குறைய அதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.